நம்மளோட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் அடையணும். நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் அமையணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஆசைகள் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம நினச்சது சரியில்லையா, இது நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்போம். ஆனால் இந்த ஏக்கத்துக்கு ஒரு தீர்வு தான் இந்த வீடியோ. நம்மளோட ஆசைகள் 2 வகையை சொல்லலாம். ஒன்று தேவை சார்ந்த ஆசைகள், இன்னொன்று நம்மளோட லட்சியங்கள், நம்மளோட கனவுகளாக கூட இருக்கிற ஆசைகள். இந்த தேவை சார்ந்த ஆசைகள் ஒரு நேரம் நடக்கும், ஒரு நேரம் நடக்காது. ஆனால் இந்த லட்சியங்கள் சார்ந்த ஆசைகள் நம்ம நினைச்சாலும் நினைக்கலைனாலும் நம்ம மனசில் ஒரு வேராக ஊனிட்டா அது கண்டிப்பாக அது வளர்ந்தே ஆகும். எவ்வித உரமும் போட தேவையில்லை. ஆனால் இந்த லட்சியங்களை நம்ம ஈஸியாக சுலபமாக அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளோட தேவை சார்ந்த ஆசைகள் மட்டும் நடக்குது. ஆனால் நம்ம அதிகப்படியாக லட்சியங்களை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் இந்த லட்சியங்கள் நடக்க மாட்டுது. இந்த லட்சியங்களை நம்ம டெய்லியும் அதை பற்றியே சிந்திக்கிறனால அந்த லட்சியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறப்ப அதில் ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அதை நம்ம மனசு ஏற்றுக்காது. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா, இதுலேயே ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். அதனால தான் நம்மளோட லட்சியங்கள் நடக்க மாட்டுது. ஆனால் இந்த தேவை சார்ந்த ஆசைகள் நம்மளுக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம். அது கிடைக்காது அப்படின்றத நம்ம நினைக்கவே மாட்டோம். கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக அதை வாங்குவோம், காசு சேர்த்து வச்சு கூட அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இந்த லட்சியங்களை நிறைவேற்றுறப்ப சில தடங்கல்கள் வரும். ஆனால் இந்த தடங்கல்களை நம்ம பார்த்து பயந்துடுறோம். இந்த தடங்கல்கள் வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த வழியை பின்பற்றுறது கிடையாது. அந்த தடங்கள் வந்த உடனே நம்ம அப்செட் ஆயிடுறோம். இனிமேல் நம்மளால் பண்ண முடியாது, இது நம்மளுக்கெல்லாம் சாத்தியமாகாதது அப்படின்னு நம்ம மனசில் முடிவெடுத்துடுறோம். வெளியில் நான் இந்த லட்சியங்களை அடையிறேன்னு சொன்னாலும் மனதளவில் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக அதில் தோற்று தான் போவோம். இப்போ ஒரு செஸ் கேம் இருக்குது, அதில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நம்மளோட முழு கான்ஃபிடென்ட் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முழு எனர்ஜியை அதில் செலவழிச்சாதான் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்ம வாயில் நம்ம ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட திறமைகளை, நம்மளோட மூளையோட வெளிப்பாடு தான் அந்த செஸ் கேமில். எப்பயுமே மனதளவில் இருக்கிற இடத்துல நம்ம தைரியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கிறணும். எந்த ஒரு செயல்லையுமே தடங்கள் வந்தாலும் அதை அந்த இடத்துல விட்டுட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செயல்களில் நம்ம வெற்றியை காண முடியும் அப்படின்னு நம்பி வரணும். இப்போது உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலில் நீங்கள் லாபம் அடைய முடியல. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போவீங்க. ஆனால் இது ஒருத்தர் தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறப்ப அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்ம நல்லா வந்துடலாம், நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, நம்ம இந்த தொழிலில் இன்னும் மென்மேலும் வளரலாம் அப்படின்னு அவரோட மனதைரியம் இருக்கும். ஆனால் ஏற்கனவே தொழில் ஆரம்பித்தவரோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த தொழில் நல்லா வந்துடுமா வராதா, ஏற்கனவே நம்ம ஒரு தொழிலில் நம்ம பண்ணி ஃபெயில் ஆகிட்டோம், திருப்பியும் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், இதிலையாச்சும் கடவுளே நல்ல வழியை காட்டு அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தோடு தானே இருப்போமே தவிர மன தைரியத்தோடு இருக்க மாட்டோம். இதுதான் நம்ம கீழே விழுகிறதுக்கு ஒரு முதல் படினே சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசை எப்படி தயார்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும்? நம்மளோட ஆசைகளை அதிக கனத்தோடு வைக்கிறது எப்படி? நம்மளோட ஆசைகள் அதிக கனமாக இருந்தால் தான் நம்மளோட ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த ஆசைகளுக்கு எப்படி நம்ம வெயிட் கொடுக்கறது அப்படின்றதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆசைகள் என்னன்றது நம்ம மனதளவில் தீர்மானம் பண்ணிக்கணும். இது பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை பற்றி ஒரு நல்ல ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம அந்த தொழிலுக்குள்ளேயே போகணும்.
இப்போ அந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா உடனே தொழிலுக்குள்ளே இறங்கிடக்கூடாது. இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் தியானமாக இருக்கணும். இந்த தியான பயிற்சி எடுக்கிறப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மூச்சை ஆழ்ந்து உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க அதை எல்லாமே மனசில் நினச்சிட்டு மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். உங்களோட ஆசைகள் உண்மையானதுன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறதுக்கு பிரபஞ்சம் வழிகாட்டும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஆசைகள் உணர்வுபூர்வமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்களாக பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது பிரபஞ்சம் உங்களை பண்ண வைக்கும். அதனால் இந்த பயிற்சியை தினமும் செஞ்சீங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சிகள் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.